ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு டாப் 5 ஃப்ளவர் வரக்கூடிய அக்வேரியம் பிளான்ட்டை பற்றி சொல்லுங்க ப்ரோன்னு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம முதலாக பார்க்கக்கூடிய பிளான்ட் பார்த்தீங்கன்னா அனுபியஸ். ஸோ இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வரும். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் தண்ணிக்குள்ளே வரலாம், சப்மர்ஜ்லேயும் வரலாம். ஸோ தண்ணிக்கு வெளியே பார்த்தீங்கன்னா எமர்ஜ், ஸோ எமர்ஜ்லேயும் வரலாம். கைஸ், இந்த பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இதுங்களுக்கு கரெக்டான சூட்டபிளான சிச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா இந்த பிளான்ட்லேருந்து நீங்கள் ஃப்ளவரை எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வீக்லி 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், நல்லா ஃபர்டிலைசர் கொடுங்க. மூணாவது விஷயம், CO2 கொடுங்க. நாலாவது விஷயம், நீங்கள் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அஞ்சாவது விஷயம், தண்ணியோட pH லெவல் 6.5 இருந்து 7.5க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைட்டு பார்த்தீங்கன்னா ஹை இல்லை மாட்ரேட் லைட் கொடுங்க. அண்ட் பிளான்ட்டை ட்ரிம் பண்ணாதீங்க. பிளான்ட் அப்படியே அதை பாட்டுன்னு வளர விடுங்க. ஸோ அது வரைக்கும் டாப் வரைக்கும் ரீச் பண்ண விடுங்க. ஸோ டாப் ரீச் பண்ணக்கப்புறம் அது எமர்ஜ் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஃப்ளவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி அது தண்ணிக்குள்ளேயே ஃப்ளவர் அப்படியே தண்ணிக்கு மேலே வந்துடும். ஸோ இதில் எது வேணால் நடக்கலாம், அது நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் நீங்கள் ஃப்ளவர் எதிர்பார்க்கலாம். நான் ஏன் எதிர்பார்க்கலான்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வெயிட் பண்ணணும். இதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுலேருந்து ஃப்ளவர் வர வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஸோ ஏன் ஃப்ளவர் வர மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்கள் பொறுமையாக இருங்க. இந்த கரெக்டான வாட்டர் எக்யூப்மெண்ட்லாம் கொடுங்க. அதுக்கான ஏற்ற சூழ்நிலை கொடுத்தீங்கன்னா அந்த பிளான்ட்லேருந்து கண்டிப்பாக ஃப்ளவர் வரும். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த பிளான்ட்டை பார்க்க போயிடலாம். ரெண்டாவது இடத்துல இருக்க பிளான்ட் தான் மடகாஸ்கர் லேஸ் பிளான்ட். ஸோ கைஸ், இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் ஒரு ஃப்ளவர் வரும். ஸோ இது தண்ணியோட டாப்பில் ரீச் பண்ணக்கப்புறம் இதுலேருந்து ஒரு தண்டு மாதிரி வரும். ஸோ அந்த தண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா பிங்க் கலரில், பர்பிள் கலரில், ஸோ நல்லா அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி வரும். ஸோ அது வரணுன்னா நீங்கள் சில விஷயங்கள் பண்ணணும். அது என்னன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ முதல்ல நீங்கள் லைட் கொடுக்கணும். ஸோ லைட் பார்த்தீங்கன்னா மாட்ரேட்லேருந்து ஹை லைட் கொடுங்க. ஸோ எவ்வளோ நேரம் லைட் ஓட விடலான்னு கேட்டிங்கன்னா 10 hours லைட் ஓட விடலாம். இல்லாட்டி 8 hours, 8 to 10 hours நீங்கள் லைட் ஓட விடுங்க. ஸோ இது எல்லா பிளான்ட்டுக்கும் வச்சுக்கோங்க. அண்ட் கைஸ், ஃபர்டிலைசர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்டிலைசர் கொடுங்க, CO2 வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டை ட்ரிம் பண்ணாதீங்க, அதை அப்படியே வளர விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதோட வாட்டர் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 20 24 செல்சியஸில் மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் pH லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 7க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டியதுதான் ஃப்ளவருக்காக. ஸோ இதில் KH அண்டு DHலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் சொல்கிறதில்ல, பட்டு நான் சொல்கிறேன். KH பார்த்தீங்கன்னா 3 to 6க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணால் தான் நீங்கள் இந்த பிளான்ட்லேருந்து ஃப்ளவர் எதிர்பார்க்க முடியும். ஸோ KH DH மெயின்டைன் பண்ணாட்டி கூட நம்ம பிளான்ட்டில் ஃப்ளவர் வரும்ன்றதை கொஞ்சமாச்சும் எதிர்பார்க்கலாம் கைஸ். ஸோ ஃப்ளவர் வராது நம்மளால் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. ஆனால் சூழ்நிலை கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக ஃப்ளவர் வரும். ஸோ வாங்க நம்ம அடுத்த பிளான்ட்டுக்கு போயிடலாம். நம்பர் 3வது இடத்துல இருக்கிறது க்ரீன் கபூம்பா. ஸோ கைஸ், நம்ம இந்த பிளான்ட்டில் ஃப்ளவர் வருதுன்றது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஒரு நல்ல ஒரு பிகினர் பிளான்ட். ஸோ ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு பிளான்ட். ஸோ கைஸ், இந்த பிளான்ட்டில் ஃப்ளவர் வரணும்னா இந்த பிளான்ட்டுக்கான சூழ்நிலையை நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ அது என்னென்னன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஸோ முதல்ல லைட் பார்த்தீங்கன்னா மாட்ரேட்லேருந்து ஹைலைட் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நல்லா க்ரோ பண்ண விடுங்க. ஏன்னா இதுங்கெல்லாம் நல்லா க்ரோ பண்ணக்கப்புறம் தான், தண்ணியோட சர்ஃபேஸ்க்கு வந்தக்கப்புறம் தான் இதுலேருந்து மொட்டு ஃப்ளவர் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா க்ரோ பண்ண விடணும். ஸோ கட் பண்ணக்கூடாது, ட்ரிம் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா CO2 ஆட் பண்ணுங்கள். அண்டு ஃபர்டிலைசர் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட நீங்கள் 20 செல்சியஸில் இருந்து 27 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ pH லெவல் பார்த்தீங்கன்னா 6.5 இருந்து 7.5க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், இந்த வீடியோவில் சொல்கிற பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளான்ட்டுக்கு சாஃப்ட் வாட்டர் கொடுங்க. ஸோ அது இந்த பிளான்ட்டு சர்வே பண்ண நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சாஃப்ட் வாட்டர் கொடுத்தீங்கன்னா அந்த பிளான்ட் நல்லா சர்வே ஆகும்போது அதுலேருந்து ஃப்ளவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சாஃப்ட் வாட்டர் கொடுங்க. ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த பிளான்ட்டுக்கு போயிடலாம்.
4வது இடத்துல இருக்கிறது அமேசான் ஸ்வாட். ஸோ அமேசான் ஸ்வாட்லேருந்து கூட பிளான்ட்லேருந்து ஒரு பூ வரும். ஸோ வெள்ளை கலரில் இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 பூ வரும் அந்த ஒரு பிளான்ட்ல இருந்தே. ஸோ அதை பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அது தண்ணிக்குள்ளே வராது, தண்ணிக்கு மேலே தான் வரும். ஸோ தண்ணியோட சர்ஃபேஸ் அதை ரீச் பண்ணும்போது அங்கேருந்து அது வந்து பூக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிளான்ட் வந்து நீங்கள் இதுலேருந்து ஃப்ளவர் எதிர்பார்க்குறீங்கன்னா ஸோ இதுக்கான சூட்டபுளான சுச்சுவேஷன் கொடுங்க. அது என்னன்றது நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல லைட் கொடுங்க. ஸோ மாட்ரேட்லேருந்து ஹைலைட் கொடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்டிலைசர் ஆட் பண்ணுங்கள், CO2 கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளான்ட்டை ட்ரிம் பண்ணாதீங்க, அதை பாட்டுன்னு வளர விடுங்க. ஸோ டெட் லிஃப்ட் ஏதோ பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணிக்கோங்க. இது மற்ற பிளான்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் பண்ணலாம். ஸோ நல்ல லீஃப்லாம் கட் பண்ணி விட்றாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 20 செல்சியஸில் இருந்து இல்லாட்டி 22 செல்சியஸில் இருந்து 27 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் அதுக்கப்புறம் வாட்டரோட pH லெவல் 6.5லேருந்து 7.5க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். லைட் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக அந்த லைட்டெல்லாம் வந்து ஒரு 8 to 10 ஹவர்ஸ்க்குள்ளே ரன் பண்ண சொல்லியிருப்பேன். பட் நீங்கள் இந்த பிளான்ட்டுக்கு வந்து கொஞ்சம் 10 to 12 ஹவர்ஸ் வரைக்கும் ரன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கைஸ் இப்போ வாங்க நம்ம அடுத்த பிளான்ட்டை பார்க்க போயிடலாம். ஸோ 5வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா புசி பிளான்ட். ஸோ கைஸ் இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளவர் வரக்கூடிய ஒரு பிளான்ட். ஸோ இந்த பிளான்ட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பிளான்ட்டில் ஃப்ளவர் வரணும்னா நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சூட்டபுளான சுச்சுவேஷனை நீங்கள் கொடுக்கணும். ஸோ அது என்னன்றது நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ கைஸ் முதல்ல பிளான்ட்டை ட்ரிம் பண்ணாதீங்க, அது பாட்டுன்னு வளர விடுங்க. லைட் பார்த்தீங்கன்னா மீடியம் லைட்லேருந்து ஹைலைட் கொடுங்க. அது வந்து ஒரு 8 to 10 ஹவர்ஸ் வரைக்கும் ரன் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் CO2 ஃபர்டிலைசர் ஆட் பண்ணுங்கள். ஸோ ப்ரோ ஃபர்டிலைசர்னால் என்ன மாதிரி ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா லிக்விட் ஃபர்டிலைசர் இருக்குது. ஸோ நல்லா ரிச் லிக்விட் ஃபர்டிலைசராக வாங்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கைஸ் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் pH லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 8க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் நீங்கள் இதெல்லாம் பண்ணி பிளான்ட்லேருந்து ஃப்ளவர் வரலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஆனால் நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு அவசரப்படாதீங்க. ஸோ அது வெயிட் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக அதுலேருந்து ஃப்ளவர் வரும். ஸோ அது வரதுக்கு நிறைய நாள் எடுக்கும். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.